அவர்கள் சொன்ன கடைசி காலத்திலே பண்டிதமணி அவர்கள் சொன்ன ஒரு கருத்து மிக ஒப்பற்றது. எப்படி என்றால், இந்த கைலாசப்பள்ளி அவர்கள் கடைசி காலத்திலே சொல்லுவாராம், ஒவ்வொரு நாளும் நாங்கள் விடிய வெள்ளன எழும்பி காகம் குளிக்கிறது போல குளிச்சு வெள்ளி அடிக்கிறது போல இந்த விபூதியை பூசினதுதான் மிச்சம், இதால எதுவுமே நாம் கண்டதில்லை என்று அவர் சொல்லுவார். இது மிக சிந்திக்கப்பட வேண்டிய ஒன்று. எங்களுடைய சைவ சமய பெரியார்கள் என்று சொல்லப்படுகிற ஒருவர் சொல்லிய கருத்து இது. என்ன இதில் சொல்ல வருகிறார் பாருங்கள். நாங்கள் புறம் சார்ந்த முறைகளைத்தான் அழுத்தமாக பிடித்துக் கொண்டிருந்தோமே ஒழிய எங்களுடைய அகத்தை நாங்கள் மறந்து விட்டோம். விவேகானந்தர் இடத்திலே சொல்லுவார், சிறுத்தை புலியினை போல உங்களுடைய உடம்பிலே மத சின்னங்களை அணிந்து கொண்டு திரிவதால் சிவபெருமானை நீங்கள் உங்களுக்கு அருகிலே கொண்டு வந்து விட முடியாது. விவேகானந்தருடைய ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அந்த புஸ்தகத்துக்கும் தலைப்பு எது வழிபாடு. அது ஒரு சின்ன புஸ்தகம். அது ராமேஸ்வரத்திலே அவர் வந்து கடைசியாக ஆற்றிய உரை. அதிலே ஒரு இடம் இதுதான் சொல்லுகிறார், உங்களுடைய உடம்பிலே சிறுத்தைகளை போல மத சின்னங்களை அணிந்து செல்வதால் சிவபெருமானை உங்களுக்கு அருகிலே நீங்கள் கொண்டு வந்து விட முடியாது. உண்மையிலேயே புற வழிபாடு என்பது ஒரு சுட்டு விரலை போல, மீன்பிடிக்கின்றவன் பயன்படுத்துகின்ற கூடையை போல எங்களுக்கு இருக்க வேண்டும். இந்த அடிப்படையிலே இருந்து கொண்டு நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு எங்களுடைய பாதங்களை, எங்களுடைய மனத்தை நாங்கள் நகர்த்த வேண்டும். இதை நாங்கள் செய்வதில்லை. இதை நாங்கள் தவறவிட்டு விடுகிறோம். இதற்கு எங்களுடைய மதத்திலே இருந்து அடிப்படையான கருத்துக்கள் ஆழமாக இருக்கிறது தான் என்றாலும் அதை எங்களுடைய மத போதகர்களும் சரி, பெரியவர்களும் சரி எங்களுக்கு எடுத்து அதை காட்டுவதில்லை. அவர்கள் எல்லாம் எங்களுக்கு இதைத்தான் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இப்படி நீங்கள் செய்யுங்கள், இந்த முறையை பின்பற்றுங்கள், இப்படி செய்யுங்கள், இப்படி குளியுங்கள், 4 மணிக்கு எழும்புங்கள், 5 மணிக்கு எழும்புங்கள், இப்படி செய்யுங்கள் என்று சொல்லுவார்கள். அதெல்லாம் சரி, ஒரு சிறுபிராயத்திலே அது சரி. 65 வயதிலே எனக்கு என்னுடைய மதம் என்னத்தை தரப்போகிறது, 65 வயதிலே எனக்கு என்னுடைய சைவ சமயம் என்ற மதத்திலே இருந்து எனக்கு என்னுடைய ஆன்ம ஈடேற்றத்திற்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்ப்பதில்லை. எனவே இந்த புறம் சார்ந்த வழிபாட்டு முறை என்பது எமக்கு அடிப்படையான ஒன்றாக இருக்கிறது. அது ஒரு அறிவறி பாடம். நாங்கள் 65 வரையும் அறிவறி பாடத்தை தான் படித்துக் கொண்டிருக்கிறோம். 65 நான் சொல்லுவது எங்களுடைய இறப்பு வரையும் நாங்கள் அறிவறி பாடத்தை தான் படித்துக் கொண்டிருக்கிறோம். இதை பற்றி நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். எங்களுடைய மதம் மட்டுமல்ல, மற்ற மதங்களும் இந்த அறம் சார்ந்த வழிபாட்டு முறைகளை அடிப்படையாக கொண்டுதான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய புராணங்களை எடுத்து பார்த்தால் அதற்குள்ளே இந்த அடிப்படை தான் உண்மையாக வந்து கொண்டிருக்கும். நாங்கள் அதிலே இதை விட்டுவிட்டு மேலோட்டமாக இருப்பது எல்லாத்தையும் எடுப்போம். மற்ற மதங்களும் இப்படித்தான் அகத்தை அடிப்படையாக கொண்டுதான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. புத்தருடைய மதத்தை எடுத்து பாருங்கள். பௌத்த மதத்தை புத்தர் இந்த அறம் சார்ந்த அடிப்படையில இருந்துதான் உருவாக்குகிறார். அவருடைய ஒரு மதப்பிரிவு தான் ஜென். ஜென் என்று சொல்லப்பட்ட இந்த மதப்பிரிவு இந்தியாவிலே இருந்து போதி தர்மா என்று சொல்லப்படுகின்ற ஒரு தமிழரால் சீன நாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே அது ஒரு வாழ்க்கை முறையாக பின்பற்றப்பட்டு வருகிறது. அதை ஒரு சிலர் பின்பற்றி வருகிறார். புத்தருடைய வாழ்க்கையிலே நீங்க எடுத்து பார்த்தால் அவர் ஆரம்ப காலங்களிலே சடங்குகள் போன்ற சம்பிரதாயங்களுக்குள்ளே தன்னை ஆட்படுத்தி அதனாலே எந்தவித பிரயோசனங்களையும் கண்டதில்லை என்று சொல்லி அதை அப்படியே ஒதுக்கி விடுகிறார். ஒதுக்கிவிட்ட புத்தர் அடுத்ததாக அவர் கடைபிடிக்கிறார். எப்படி? மிக ஆழமான விரதங்களை அவர் கடைபிடிக்கிறார். மிக ஆழமான விரதங்கள் இருந்து அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே இழைச்சி போகிறது. புத்தருடைய ஒரு நூலிலே புத்தர் சொல்லுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், இந்த விரதங்களை எல்லாம் நான் அனுஷ்டித்ததன் பிற்பாடு என்னுடைய கண்களை நான் பார்த்தால் என்னுடைய கண்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஆழமான ஒரு பாலாம் கிணற்றுக்குள்ளே நட்சத்திரங்கள் எப்படி தெரியுமோ அதை போல என்னுடைய கண்கள் எனக்கு தென்படுகின்றன என்று புத்தர் சொன்னதாக அந்த புஸ்தகத்திலே குறிக்கப்பட்டது. இப்படியான கடும் விரதங்களை அனுஷ்டித்த புத்தருக்கு எப்பொழுது ஞானம் கிடைக்கிறது என்றால், நிரஞ்சனா என்று சொல்லப்படுகின்ற நதிக்கரையிலே இவர் அந்த நதியை கடப்பதற்காக காத்து நிற்கிறார். காத்து நின்றவர் அந்த இழைத்த உடலோடு நிரஞ்சனா நதிக்குள்ளே காலை வைக்கிறார். காலை வைத்தவர் அந்த தண்ணியினுடைய ஓட்டத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் தத்தளித்து மிகவும் கஷ்டப்பட்டு தன்னை ஈடேற்றி கொண்டு அருகிலே இருந்து ஒரு வேரை பிடித்து அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்கிறார். காப்பாற்றிக் கொண்டதன் பிற்பாடுதான் அவர் யோசித்தார், இந்த 2 முறைகளையும் விட 3ஆவதாக ஒன்றை நான் பின்பற்றிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவருக்கு ஞாபகம் வருகிறது, தன்னுடைய தந்தையார், இது ஒரு வரலாறு, இதை சிலர் ஆராய்ச்சி செய்து இப்படி எழுதியிருக்கிறார்கள், அவருடைய தந்தையார் அந்த நாட்டுக்கு ராசாவாக இருந்தது என்று சொல்லுவார்கள். அவர் அந்த நாட்டுக்கு ஒரு தலைவனாக இருந்தார். அவர் உழவு தொழிலை செய்து கொண்டிருந்தார். அவர் உழுது கொண்டிருக்கின்ற பொழுது புத்தர் ஒரு கொய்யா மரத்திலே அமர்ந்திருந்து தியானம் செய்வார். அந்த நினைவு அப்பொழுது அவருக்கு வந்தது.
அப்படி வருகின்ற பொழுது இதுதான் சரியான வழி என்று சொல்லி தன்னுடைய அகத்துக்குள்ளே தேடுகின்ற அந்த பாதையை அவர் உருவாக்கினார். அப்போ தீபோ பவ என்று சொல்லுவார். எப்படி என்றால் உனக்கு நீயே விளக்கு. இதைத்தான் எங்களுடைய உபநிடதங்களும் சொல்லுகிறது. இந்த அடிப்படையிலே தான் அவர் தன்னுடைய மதத்தை உருவாக்கினார். ஆனால் இப்பொழுது அவரே கடவுளாக மாறிவிட்டு ஒரு துர்ப்பாக்கியம் நிகழ்ந்துவிட்டது. உண்மையிலேயே இப்படியான அடிப்படைகளை கொண்டுதான் மற்ற மதங்களும் உருவாக்கப்படுகிறது என்றால் இஸ்லாம் மதமும் அப்படித்தான். அங்கே கடவுளே இல்லை, பாருங்கள், பறந்தது. இந்த இயற்கையே என்னுடைய அத்தாட்சியாக இருக்கிறது என்று நபிகள் அவர்கள் குரானிலே சொல்லுவதாக வரும் ஒரு கூற்று. இந்த இயற்கையே என்னுடைய அத்தாட்சியாக இருக்கிறது, நீங்கள் வேறு அத்தாட்சிக்கு போக வேண்டாம், இந்த இயற்கையே என்னுடைய அத்தாட்சியாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். பாருங்கள் எவ்வளவு அற்புதமாக சொல்லி இருக்கிறார். பைபிளிலே இயேசு கிறிஸ்து சொல்லுவார், இந்த ஞானஸ்தானத்தை பற்றி அவர் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார், நான் நெருப்பினாலே ஞானஸ்தானம் செய்ய வந்தேன் என்று சொல்லுகிறார் ஒரு கூற்று. என்னுடைய பலிபீடத்திலே நீ எண்ணத்தை பலியிட வேண்டும் என்று சொன்னால் ஆட்டையோ மாட்டையோ இல்ல, உயிரினங்களையோ அல்ல, உன்னுடைய மனத்துக்குள்ளே இருக்கிற பொறாமை, வெகுளி, கோபம் போன்ற அனைத்தையும் கொண்டு வந்து என்னுடைய பலிபீடத்திலே நீ பலியிட வேண்டும் என்று சொல்லுவதாக பழைய ஏற்பாட்டிலே வருகிறது. நெருப்பினாலே ஞானஸ்தானம் செய்ய வேண்டும் என்று சொல்வதன் அடிப்படை என்னவென்றால் நீரினாலே ஞானஸ்தானம் செய்வது எமக்கு எளிது. நெருப்பு என்று அவர் சொல்லுவது எங்களுடைய உள்ளத்தை, உள்ளம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நெருப்பை நீ ஒழுங்காக பின்பற்றி அந்த நெருப்பினாலே எனக்கு ஞானஸ்தானம் பண்ண வேண்டும் என்பதுதான் அதனுடைய அடிப்படையான கருத்து. இந்த நெருப்பினையை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஒரு மதப்பிரிவு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஜெராட்டிசம் என்று சொல்லப்படுவது அந்த மதத்தினுடைய பிரிவு. ஜெராதுஸ்டர் என்பவர் அந்த மதத்தை ஸ்தாபித்தவராக கருதப்படுகிறார். இப்படி எல்லா மதங்களும் மிக ஆழமாக அகம் சார்ந்ததாகிய இந்த வழிபாட்டு முறைகளையே பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருந்தாலும் நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை நாங்கள் சற்று திரும்பி பார்க்கத்தான் வேண்டும். எங்களுக்கு இந்த அகம் சார்ந்த வழிபாட்டு முறையை பின்பற்றுவது மிக எளிமையான காரியம் அல்ல, இது எமக்கு மிகவும் கொடுமையானது. எங்களாலே இந்த பூஜை வழிபாடுகளையும் அர்ச்சனைகளையும் தேரெழுத்தலையும் ஒழுங்காக செய்ய முடியும். அதை எந்த வயதிலும் செய்யலாம், அதை எங்களால் செய்ய முடியும். காரணம் அது எங்கள் எல்லைக்குட்பட்டது. இது இந்த மனத்தோடு வேலை செய்ய வேண்டிய ஒரு வழிபாடுதான் இந்த அகத்தினுடைய வழிபாடு. அகத்தினுடைய வழிபாட்டினாலே என்ன நன்மை எங்களுக்கு கிடைக்கும் என்று நீங்கள் கேட்கலாம், அல்லது அகத்தினுடைய வழிபாட்டினாலே என்னத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் சிந்திக்கலாம். உண்மையிலேயே அறிவறையிலே படிக்கிற ஒருவர் அப்படியே படித்து ஏழவருக்கு வந்தால் அவருடைய அறிவறையினுடைய அறிவாக இருக்கார். இது வளர்ச்சி. பல்கலைக்கழகத்துக்கு போனால் அது ஒரு வளர்ச்சி, வெளியிலே வந்தால் அது இன்னும் ஒரு வளர்ச்சி, மேற்படிப்பு படிக்கிறார் இன்னும் ஒரு வளர்ச்சி. இப்படி இந்த வளர்ச்சி நிலைகளிலே நாங்கள் செல்லுகின்ற பொழுது எங்களுடைய மனத்திலே ஒரு மாற்றம் ஏற்படும். அதுதான் இந்த அன்பும் சிவமும் இரண்டென்பது அறிவிலார் என்று சொல்லுவார் இல்லையா? அன்பு சிவம் என்பது எங்களுக்கு அப்பொழுதுதான் தெரிய வரும். இந்த அன்பு என்பதை மிகவும் பரந்ததாக உருவாகுகின்ற நிலை எங்களுடைய வழிபாடு எங்களுக்கு விட்டு தருவது. அகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த வழிபாட்டிலே நல்ல முன்னேற்றம் இருக்குமாக இருந்தால் இந்த அன்பு என்பது எம்முடைய குடும்பத்தையும் தாண்டி விரிவாக பறந்து செல்ல தொடங்கும். இப்படியான ஒரு தேவைப்பாடு எங்களுடைய இன்றைய காலகட்டத்திலே தேவையாக இருக்கிறது. யோசித்து பாருங்கள், புறம் சார்ந்த இந்த வழிபாட்டு முறைகளுக்குள்ளே எங்களை நாங்கள் விட்டுக்கொண்டு எவ்வளவுக்கு எங்களையும் வேதனைப்படுத்தி மற்றவர்களையும் நாங்கள் வேதனைப்படுத்துகிறோம் என்பதை சற்று நாங்கள் சென்சாய்க்க வேண்டும். எங்களுடைய மதத்தை விமர்சனம் செய்கின்ற ஒரு தன்மை எங்களுக்கு வேண்டும். நாங்கள் அடிக்கடி பத்திரிகைகளில் எழுதுகிறோம், இந்த ஒலிபெருக்கியினுடைய பாவனைகளை குறையுங்கள், எங்களால் படிக்க முடியவில்லை. ஆனால் நாங்கள் போட்டியாக இன்னொரு கோயிலுக்கும் ஒரு போட்டியை ஏற்படுத்தி கடவுள்களை பகடைக்காய்களாக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அண்மையிலே ஒரு கிராமத்திலே ஒரு கருத்தரங்கு ஒன்று செய்தார்கள். அந்த கருத்தரங்கிலே இந்த செய்வினைகளை பற்றி நாங்கள் கலைத்தோம். செய்வினைகளை பற்றி கலைக்கின்ற பொழுது சரி, அந்த செய்வினைகளை பற்றிய நம்பிக்கை அந்த மக்களுக்கு கூடுதலாக இருந்தது. இப்படி கூடுதலாக இருக்கின்ற பொழுது ஒரு அம்மா சொன்னா, செய்வினை உண்மை தம்பி, ஏனென்றால் அந்த செய்வினை செய்கிறவர் கடவுளையே கட்டி வச்சு போட்டு செய்வினை செய்கிற அடிப்படையை கொண்டவர் அவர் என்று அவர் சொன்னார். அந்த அம்மாவினுடைய எண்ணத்தை பாருங்கள், கடவுளையே கட்டி வைத்து விட்டு செய்வினை செய்யக்கூடிய ஒரு பண்பு கொண்டவராக அவர் இருக்கிறார் என்றால் நான் அவரை கேட்டேன், அப்படி என்றால் நீங்கள் அவரை கடவுள் என்று கும்பிடலாமே? கடவுள் பற்றி எங்களுடைய அறிவு இப்படித்தான் இருக்கிறது. நாங்கள் கடவுளுக்கு பயப்படுகிறோம் என்று பெரியவர்கள் எங்களுக்கு சொல்லுவார். இதை நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். எப்படி என்றால், கடவுளுக்கு தயவு செய்து நீங்கள் பயப்படாதீர்கள். கடவுளுக்கு நாங்கள் பயப்படுகிறோம் என்று சொல்லியே நாங்கள் கடவுளுக்கு பயன்படாத பல அலுவல்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய மனத்தினால். உண்மையிலேயே என்னுடைய மேலதிகாரிக்கு எனக்கு பயம் என்று சொன்னால்
நீங்களும் வேலை செய்பவர்கள் சிந்தித்து பாருங்கள். என்னுடைய மேலதிகாரிக்கு எனக்கு பயம் என்றால் நான் என்னுடைய வேலைத்தளத்திலே என்னுடைய மேலதிகாரி நிற்கின்ற வேலைகளிலே என்ன செய்வேன்? மிகவும் பவ்யமாக இருந்து அவர் சொல்லுகின்ற சகல வேலைகளையும் நான் செய்துவிட்டு அவருக்கு நல்ல பிள்ளை என்ற பெயர் எடுத்துக்கொண்டிருப்பேன். அவர் இல்லாத வேலைகளில் நான் என்ன செய்வேன்? என்னுடைய திருகுதாளங்களை நான் செய்ய தொடங்குவேன். உண்மையிலேயே எனக்கு பயத்தை விட விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால், கடவுளிடத்திலே எனக்கு விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால், கடவுள் அதாவது மேலதிகாரியிடத்திலே விசுவாசம் இருக்கும் என்றால் அந்த மேலதிகாரி இருக்கின்ற போதும் இல்லாத போதும் நான் ஒரே மாதிரி தான் இருப்பேன். கடவுளிடத்திலே எனக்கு இருக்க வேண்டியது பயம் அல்ல, விசுவாசம். நாங்கள் கடவுளுக்கு பயப்படுகிறோம் என்று சொன்னால் ஒரு தத்துவ ஞானி மிக அழகாக சொல்லுவார், கடவுளை விட பெரிய பேய் உலகத்தில் இல்லை. கடவுளுக்கு நீ பயப்பட வேண்டும் என்று உனக்கு சொல்லி தந்தால் உண்மையிலேயே கடவுளை விட பெரிய பேய் இந்த உலகத்திலே இல்லை என்று சொல்லுகிறார். உண்மைதானே? பேய்க்கும் நாங்கள் பயப்படுகிறோம், கடவுளுக்கும் நாங்கள் பயப்படுகிறோம் என்றால் கடவுள் பெரிய பேய்தானே? உண்மையை சிந்தித்து பாருங்கள். உண்மையிலேயே நாங்கள் கடவுளிடத்திலே விசுவாசத்தை நாங்கள் வைக்க வேண்டும். இந்த புற வழிபாட்டினாலே வந்த வில்லங்கம் ஒன்று இருக்கிறது என்னவென்றால், நாங்கள் இப்படியே வழிபாட்டு விட்டு செல்லுகின்ற பொழுது என்ன செயல்களை செய்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். நாங்கள் புறத்திலே மட்டுமே அப்படியே நின்று விடுகிறோம், அகத்துக்குள்ளே எதையுமே எடுப்பதில்லை. நாங்கள் வருகிறோம், நல்லூரிலே பிரதட்டை பண்ணுகிறோம், ஆனால் திரும்ப நாங்கள் மோட்டார் சைக்கிளிலே போகின்ற பொழுது என்ன செய்வோம் அல்லது இந்த இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். அதற்கு அவர்களை நாங்கள் பிழை சொல்ல முடியாது. காரணம், எங்களுடைய வழிபாட்டு முறைகளை பற்றியோ அல்லது எங்களுடைய வழிபாடு எதை நோக்கி செல்லுகின்றது என்பதை பற்றியோ அவர்களுக்கு தெளிவான அறிவை கொடுக்கின்ற பெரியவர்கள் இல்லை. இளைஞர்கள் வந்திருந்தவுடன் நாங்கள் ஆரம்பிப்போம். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், விடிய காலை 4 மணிக்கு நீங்கள் எழும்ப வேண்டும். உடனே அவன் நினைப்பான், சரி தொடங்கிட்டான் வரைக்கிறதுக்கு, அவன் மொழியில் அவன் தொடங்குவான், வரைக்கிறதுக்கு தொடங்கிட்டான். உடனே இவர் ஒரு புராண கதையை எடுத்து விடுவார். அங்கே அவர் வந்தார், இங்க இவர் வந்தார், இப்படி பிள்ளையை வித்துச்சிடம், அங்க அவர் போனார், இப்படி இவர் போனார் என்று சொல்ல சொல்ல அவனுக்கு இன்றைய யாழ்ப்பாண சமூகத்தில் நடக்கிற விடயங்கள் எல்லாம் புராணத்திலே அப்பவே நடந்திருக்கிறதா என்று அவன் கேட்பான். உண்மை அப்படித்தான் இருக்கிறது. சிலர் சொல்லுகிறார்கள், இந்த புராணம் எல்லாம் மனிதனாலே தான் உருவாக்கப்பட்டது இல்லையா? நீங்கள் புராணங்களிலே சில புராணங்களை எடுத்து பாருங்கள். நீங்கள் இன்று பத்திரிகைகளிலே படிக்கின்ற பாலியல் வக்கிரங்கள் அத்தனையும் அங்கே இருக்கிறது. ஆனால் அதற்கு நாங்கள் சில காரணங்களை சொல்லிக் கொண்டிருப்போம். எப்படி இது ஒரு உண்மையான இது இல்லை, இதை இப்படி நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அது நான் தான் பார்க்கிறேன். சரி, என்னுடைய மனப்பக்குவத்துக்கு ஏற்ப நான் அந்த காட்சியை பார்க்கிறேன். ஆனால் ஒரு இளைஞனுடைய பார்வையிலே அது எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். அவன் கேட்கின்ற கேள்விகளுக்கு நாங்கள் நல்ல பதிலை சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உண்மையிலேயே இந்த வழிபாடு என்பது புற வழிபாடு எப்படி எங்களை ஆக்கிரமித்திருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த புற வழிபாடு எங்களை புறத்திலேயே வைத்திருக்கிறது, எங்களுடைய அகத்துக்குள் எங்களை கொண்டு செல்லவில்லை. அதனாலே எங்களுக்கும் கடவுளுக்கும் இடையிலே இடைவெளிதான் இருக்கிறதை ஒழிய ஈடுபாடு இல்லை. உண்மையிலே ஒரு கடைக்காரரை சிந்தித்து பாருங்கள். அவர் விடிய காலமே எழும்புவார். விடிய காலம் எழும்பி அப்படியே கடவுளுக்கு சாம்பிராணி இதெல்லாம் காட்டுவார், படத்துக்கு பூவெல்லாம் வைப்பார், மஞ்சள் தெளிப்பார், இப்படி எல்லாம் செய்வார். எல்லாம் செய்து கொண்டிருப்பார். எல்லாம் செய்துட்டு அப்படியே அந்த பெட்டியில இருப்பார். நீங்கள் போறீங்க, நீங்கள் போய் ஐயா இந்த பொருள் என்ன விலை என்று கேளுங்க. என்ன சொல்லுவார்? என்ன சொல்லுவார்னு நீங்கள் சிந்தித்து பாருங்க. நேர்மையான ஒரு விலையை சொல்லக்கூடிய ஒருவராக அவர் இருப்பாரா? இவ்வளவு நேரம் அவர் கடவுளை கும்பிட்டார், எல்லாம் செய்தார். ஆனால் அவருடைய அடுத்த படி பொய் பேசுவதாகவே இருக்கிறது. காரணம் என்னவென்றால் இது ஒரு வழிபாடு மட்டும்தான். கடவுள் இப்படித்தான். இஸ்லாம் மதத்திலே இதற்கு ஒரு அருமையான ஒரு கதை இருக்கிறது. என்னவென்றால், ஒரு இஸ்லாம் மதத்தினுடைய அந்த இதிலே வருகிறது எப்படி, அவர் பெரிய பேரரசி. அந்த பேரரசி இந்த மோசஸ் என்று சொல்லப்படுற பைபிளுக்கும் இந்த இஸ்லாமுடைய இலக்கியத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. இந்த பெயர்கள் கொஞ்சம் மாறி மாறி வரும். அப்படி அதில் யோவான் என்று சொல்லப்படுபவர் இங்கே மோசஸ் என்று சொல்லப்படுவார். அந்த யோவான் அங்கே அந்த அரசினுடைய பெரிய தளபதியாக இருக்கிறார். அந்த தளபதியாக இருப்பவர் மீது இந்த அரசியார் காதல் கொள்கிறார். இந்த ஒரு அரசனுடைய மனைவி அந்த அரசனுக்கு துரோகம் செய்து இந்த தளபதி இடத்திலே காதல் கொள்கிறார். காதல் கொண்டவர் அந்த தளபதி இடத்திலே சொல்லுகிறார், நீ என்னை தனியாக ஒரு இடத்திலே சந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்.